A B C D E F G H I love U. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் யாரும் பண்ணுறதில்ல. இந்த முறையாச்சும் நீங்களாச்சும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரகசியமாக பார்க்குற வீடியோக்கள் ரகசியமாகவே போயிடுது. சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு காமிக்க போகிறதில்ல. அதனால் தைரியமாக நான் உங்களை தெரிஞ்சிக்க போகிறதும் இல்லை. அதனால் தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை பெல் பட்டனையும் அமைக்க வைங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அலர்ட் காட்டும். அதே வீடியோவும் நல்லா இருக்குது, உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு உளவியல் பிரச்சனை தான். எல்லாருமே வெளி தோற்றங்களை பார்த்து பிடித்து போன, வெளி தோற்றங்களை ரசித்து அதிலே மனம் லயித்து போகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட, சிலரோட பழகி பார்த்து இது சரி இது தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பல விஷயங்கள் ஒத்துக்கும், சில விஷயங்கள் ஒத்துக்காது. ஏன் அப்படின்னா, இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இந்த சகோதரி அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜில், அதாவது வீட்டில் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையோ பெண்ணையோ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க. அதாவது காதலிக்கிறோன்னா ஒருத்தரோட பழகிறோம், அவங்களோட பேசுகிறோம், அவங்க குணநலன்கள் தெரியும், அவங்க யார் எப்படி அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரியும். ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் யாருன்னே தெரியாது, அவங்கள எப்படி நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும்? யாருன்னு தெரியறதும் யாருன்னு தெரியாததும் தான் இவங்களுடைய பிரச்சனை. இப்போ காதலிச்சா யாருன்னு தெரிஞ்சிடும், காதலிக்காம அரேஞ்ச் மேரேஜ்னா யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியான கேள்விதான். ஆனால் காலகாலமாக காதலை விட அரேஞ்சு மேரேஜ் தான் அதிகமாக நடந்திருக்கு நம்ம நாட்டில். அப்பா அம்மா பார்த்து சம்மதம் பார்த்து செஞ்சு வைக்கிற கல்யாணங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. அதே கல்யாணங்களில் பிளவுகளும் நடந்திருக்கு, டிவோர்ஸஸும் நடந்திருக்கு. காதல் கல்யாணத்துலேயும் டிவோர்ஸஸ் நடந்திருக்கு, அரேஞ்சு மேரேஜிலும் நடந்திருக்கு. எல்லாமே இருக்குது. நல்லது கெட்டது, நன்மை தீமை நிறைகுறைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் தெரியாத ஒரு நபரோடு எப்படி வாழ்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே விஷயம் இருக்குது. அந்த காலத்துலலாம் யாரை கல்யாணம் பண்ண போகிறோன்னே தெரியாது, அவர் பார்த்தது கூட இருக்க மாட்டாங்க. பெண்ணையும் சரி ஆணையும் சரி கல்யாணம் அன்னைக்கு தான் பார்ப்பாங்க, அப்படியே தாலி கட்டிடுவாங்க, அப்படியே போய் வாழ்ந்துருவாங்க. அது தொடரும். 4 இல்லை 5 இல்லை 6 பிள்ளைகள் கூட பெற்றுக்குவாங்க. குடும்பம் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். அது ஒரு முறை, அப்போ இருந்த ஒரு விஷயம்தான். இப்போது நம்ம எந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா ஃபிங்கரில் இருக்குது உலகம் இன்றைக்கி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே பார்த்து வீட்டிலிருந்தே புடவையை செலக்ட் பண்ணிக்கிறோம், வீட்டிலிருந்தே உடைகளை செலக்ட் பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வீட்டிலிருந்தே செலக்ட் பண்ணுறோம், ஃபோட்டோஸ் பார்த்து. இது ஒரு ஃபோட்டோ காலம் இல்லையா, வீடியோ காலம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே பார்த்து செலக்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணணும், பழகிட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது பலருக்கு நடக்காது, சிலருக்கு நடக்கும். ஆனால் தெரியாத நபர் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு பருவ வயசில் இவங்களுக்கு திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறாங்க வீட்டில். அந்த மனநிலையே தயாராகுது திருமணத்துக்கு. இன்னொரு ஆணோடு வாழப்போகிறோம், இன்னொரு பெண்ணோட வாழப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தயாராகுது. அப்போவே வரக்கூடிய ஆண் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு போகும்போது அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆண் வேணும், இப்படிப்பட்ட ஒரு பெண் வேணும் அப்படின்னு 2 மனசுமே கடந்து அலைபாயுது. இப்போ அதுக்கு தகுந்த ஒரு ஆண் வரும்போது அதை ஏற்றுக்குது. இப்போ இவங்க சொல்கிறது தெரியாத நபர் அப்படிங்கிறது ஒரு அழகான, ஒரு வாட்ட சாட்டமான, ஒரு ஜிம் பாடியாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தால் நான் வேணாம் நான் சொல்லும். அதே மாதிரி ஒரு பெண் சும்மா தகதகன்னு சகப்பா இல்லை வெள்ளையா கலரா சும்மா கிள்ளி வச்சா பத்திக்கிற மாதிரிலாம் இருந்தா வேணாம் நான் சொல்லும். அப்போ அவங்களும் தெரியாத நபர் தானே. ஏன்னா இந்த மனசோட பழக்கம் அப்படி. மனசுக்கு நம்ம அதை பழகி வச்சிருக்கோம். பூ பார்த்தா அழகு, பூ மாதிரி இருக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதுவே அந்த இலையை பார்த்து காம்பை பார்த்து அதை நம்ம ரசிக்கிறது இல்லை, பூவை பார்த்து மட்டும்தான் ரசிக்கிறோம். அந்த மாதிரி இவர்கள் இதற்கு பழக்கப்பட்டிருக்காங்க. தெரியாத நபர் நல்லவங்களா இருந்தால் அழகாக இருந்தால் நீங்கள் அதை செஞ்சிருவீங்க. யாரோ தெரியாத நபர் சமைக்கிற சாப்பாட்டை போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம். அதுவே தெரிஞ்ச சமையல் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க, அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு குறை சொல்கிறோம் இல்லையா. ஸோ தெரியாத நபர் செய்கிற விஷயம் நல்லா இருக்குது. ஆனால் திருமணத்தில் மட்டும் தெரியாத ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழுறது, எப்படி சந்தோஷப்படுறது அப்படிங்கிறீங்க. தெரியாத நபர்னு நீங்கள் சொல்கிறது குணாதிசயங்களில் தெரியாத நபரா இல்லை பழக்க வழக்கங்களில் தெரியாத நபரா அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் எதுவாக இருந்தாலுமே தெரியாத மனிதரோடு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது தான் ஒருத்தருக்கான ஒரு மரியாதை கூடும், ஒரு அன்பு கூடும். நான் தெரிஞ்சு எதுவும் தப்பு பண்ணக்கூடாது இவளுக்கு, நான் தெரிந்து எதுவும் இவரை மனம் நோகடிக்கிற மாதிரி நடந்துடக்கூடாது இவனுக்கு அப்படின்னு அந்த பெண் நினைப்பா. ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும் அந்த இடத்துல. நான் கீழ்த்தரமாக இவளோடு நடந்துடக்கூடாது அப்படின்னு இவனும் அவளும் நினைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல,
அதெல்லாம் தெரியாத நபர்களோடு தான் வரும். அவ மனசு கோன்ற மாதிரி, அவ என்ன கேட்கிறாளோ, அவ என்ன நினைக்கிறாளோ அதை அப்பவே வாங்கி கொடுக்கணும். அவ எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு அப்படிங்கிறது இந்த அரேஞ்ச் மேரேஜில் கண்டிப்பாக வரும். இந்த தெரியாத நபரோடு வாழும்போது வரும். தனக்கு ஒன்றுனா பதறி போகும் இந்த தெரியாத நபர். ஏன்னா அது கல்யாண வாழ்க்கை, எனக்கான வழிவள், இவளை நம்பி தான் என் வாழ்க்கை இருக்குது, என் குடும்பம் இருக்குது, இவளை நம்பி தான் நான் இனி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது அந்த ஒரு தாக்கத்தையும் ஏக்கத்தையும் கொடுக்கும். அப்போ தெரியாத நபர் அப்படிங்கிறது அப்படி நம்ம எதேச்சியாக ஏனோதானமாக சொல்லிட்டு போயிட முடியாது. தெரியாத நபர்களுக்கு பொறுப்பு இருக்கும் நிறைய. அந்த பொறுப்பு வந்துடும். அது திருமண பந்தம், நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு வாழ மாட்டாங்க. ஆனால் காதல் திருமணங்களில் பெற்றோர்கள் காதல் திருமணங்கள்ல அந்த ஏனோதான வந்துடும். ஏன்னா காதலிக்கும் போதே நம்ம எல்லாமுமா இருந்துருவோம், எல்லாமே கிடைச்சிரும். அன்பு, பண்பு, பாசம், அடி உத, சண்டை எல்லாமே கிடைச்சிரும். வாழ்க்கையில எதுவுமே இருக்காது வாழறதுக்கு. ஆனா இந்த தெரியாத நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இந்த அப்பா அம்மா பாக்குற அந்த தெரியாத நபரை கல்யாணம் பண்ணிட்டு வாழும்போது எதையுமே இவரோடு வாழ்ந்திருக்க மாட்டோம், இவளோடு வாழ்ந்திருக்க மாட்டோம், மணிக்கணக்கா பேசியிருக்க மாட்டோம். அதனால இன்னும் பேசுவோம். மற்ற கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய வீடியோ காலில் பேசியிருக்க மாட்டோம். காதலர்களாக இருந்த போது பேசின மாதிரி இந்த தெரியாத நபரோடு நிறைய பேசியிருக்க மாட்டோம். அப்போ லைஃப் லாங் பேசலாம்னு தோணும் ஆசை. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம ஒவ்வொன்றுக்கா ஒருத்தரை பல பேரை பார்த்து ஏங்கி இருப்போம்ல, அந்த ஏக்கங்கள்லாம் இப்பதான் தீரும். அந்த ஏக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இப்பதான் கிடைக்கும். அதுலதான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. ஸோ அதனால தெரியாத நபரை நீங்கள் திருமணம் செய்வது அப்படிங்கிறது நல்லது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த தெரியாத நபர் தான் உங்களை கைவிடவும் பயப்படுவான் அந்த பொண்ணு. பெற்றோர்களா பார்த்து வச்ச ஒரு விஷயம், அதையும் மீறி நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, நல்லவர்களுக்கு இது பொருந்தும்னு நான் சொல்ல வரேன். வாழ்க்கையை நோக்கி நல்ல குடும்பத்தை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தான் இது பொருந்தும், அவங்களுக்கு தான் நம்ம பேசுறதும் கூட. ஸோ அதனால இந்த தெரியாத விஷயம் தான் வாழ்க்கையில ஏதோ ஒன்று மறைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்களா தெரியாத நபர்னு, வாழ்க்கையில ஏதோ ஒன்றை மறைச்சு உங்களை அழகா கூட்டிக்கிட்டே போகும். கண்ணை மூடு, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற கதை தான் இது. ஸோ அதனால மறைச்சு ஏதோ ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு ஒளிச்சு வச்சு உங்களை அழகா கொண்டு போயிட்டே இருக்கும். அதை பார்க்கிற சுவாரஸ்யத்துல இன்ட்ரெஸ்ட்ல உங்கள் வாழ்க்கை பயணம் அழகா போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த தெரியாத நபர்களை கட்டிக்கிறதுல இருக்கு. அதனால அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. பெற்றோர்கள் நிச்சயிக்கிற கல்யாணம் நிச்சயமா நல்ல கல்யாணமா இருக்கும். பலதையும் பார்த்து தான் அவங்க பண்ணி வைப்பாங்க. அதையும் மீறி சிலது நடக்கும். எங்கேயோ ஒன்று 100ல் 1 1000ல் 1 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 100ல் 1 1000ல் 1 நீங்க இருந்துடாம நீங்களும் படிச்சிருப்பீங்க, நீங்களும் கவனமா இருப்பீங்க. ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் நம்ம சொல்றது. அதுல உங்களுடைய அறிவையும் உங்களுடைய தெளிவையும் பயன்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்ச நபர் என்ன, தெரியாத நபர் என்ன, வாழ்க்கை உங்கள் கையில். ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த குழப்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பற்றிய மற்ற கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, விரிவா பேசுவோம். நன்றி, வணக்கம்.